Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probability ல exercise 8.4ல 4th sum பார்க்கலாம். The probability that at least one of A and B occur is 0.6. ஏவோ பியோ கிடைக்கிறதுக்கான probability வந்து 0.6 கொடுத்துருக்காங்க. If A and B occur simultaneously with probability 0.2. ஏவும் பியும் ஒரே டைமில் எழுதுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.2. அப்போ பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அக்கர்ஸ் அது வந்து 0.6. ரெண்டுமே ஒன்று ஏவோ இல்லை பியோ. அப்போ ஏ யூனியன் பி வந்து 0.6. இப்போ பி ஆஃப் ஏ அண்ட் பி அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஒரே டைமில் கிடைக்குன்னா 0.2 அதோட ப்ராபபிலிட்டி. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி 0.6, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.2. அப்போ நம்மளுக்கு வந்து பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் கேட்டிருக்குறாங்க. இப்போ பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது வந்து பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ 0.6 ஏ யூனியன் பி கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.2. 0.6 இந்த மைனஸ் 0.2 இந்த பக்கம் வந்து 0. ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.8. இப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.8. இப்போ பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ பாருங்கிறது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி பாருங்கிறது 1 மைனஸ் பி ஆஃப் பி. அப்போ இது வந்து 1 ப்ளஸ் 1 வந்து 2 மைனஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பி. அப்போ 2 மைனஸ் இது வந்து பி ஆஃப் ஏ, இந்த மைனஸ் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் சைன் வெளியே எடுத்துட்டோம். அப்போ எடுத்ததுனால இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு போட்டோம்னா மைனஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் பின்னு வந்துடும். அதனால் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். இதே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா இந்த சைன் ப்ளஸ். இப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. 2 மைனஸ் இந்த பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து 0.8. அப்போ 2 மைனஸ் 0.8 அது வந்து 1.2. அப்போ பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1.2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது குட்டி சம் தான். இது ஈஸியாக இருக்கும், போட்டு பாருங்கள்.